இருக்கீங்க? எங்க வீட்ல இன்னைக்கு கொலக்கட்டை. பாருங்க, எங்க அண்ணி வீட்டுல இன்னைக்கு கொலக்கட்டை. அப்பா பார்த்தாலும் எங்க அண்ணி வீட்டுல செய்யறதே தான் நாங்க ரெசிபியா போட்டுட்டு இருக்கோம். எல்லாரும் நினைப்பீங்க இவங்க வீட்டுல ஒண்ணுமே செய்ய மாட்டாங்களா அப்படின்னா இவங்க வீட்டுக்கே சாப்பிட வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா கொலக்கட்டை. ஆமாங்க, கொலக்கட்டை போட்டு அப்படியே எரிஞ்சா பந்து மாதிரி ரிட்டர்ன் எங்களுக்கு வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்லணும். சாப்பிட்டு பார்த்தா பேசவே செஞ்சு கொடுக்கறதே பெருசு, இதுல பந்து மாதிரி வருமா? சாப்பிட்டு பார்த்துட்டு அடுத்து பேசவே முடியாது, கோது மாதிரி வாயிலே ஒட்டிக்குங்க. அப்படிப்பட்ட கொலக்கட்டை பாருங்க, புது ரெசிபி. பார்த்து யாரையும் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. உனக்கு எப்படி நானே எங்கள் அண்ணியை முதல்ல அண்ணி கொடுத்து தான் டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் நாங்களே சாப்பிடுவோம். அதனால அண்ணி பண்ணது அன்னைக்கு முதல்ல டெஸ்ட்டு கொடுத்துட்டு தான் நாங்களே சாப்பிட முடியும். சரிங்களா? அப்புறம் இனிப்பு கொலக்கட்டை செய்யலையா? இனிப்பு கொலக்கட்டை இனிமேல் தான். இங்கே பாருங்க, இனிப்புக்கெல்லாம் மாவு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதில் பாருங்க, என்னது இனிப்புக்கு வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சர்க்கரை, என்னது கடலப்பருப்பு, தேங்காய் பூ, அப்புறம் வந்து ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வறுத்து வச்சுருக்காங்க. யாருன்னா இவங்க பொண்ணு, அவங்க தான் இனிப்பு கொலக்கட்டை செய்ய போகிறாங்க. வந்து அவங்களோட ரெசிபி அது, அவங்க செஞ்சு வச்சுட்டு போயிடுவாங்க. நீ வந்து அவங்க செய்வாங்க. இவங்களோட ரெசிபி இந்த கார கொலக்கட்டை. ஆமாங்க, பார்த்துக்கோங்க, கார கொலக்கட்டை. ஆமாம், கார கொலக்கட்டை செம்ம காரமாக இருக்கும். வாங்க எல்லாருமே சாப்பிடலாம். ஆமாங்க, ஆமாம், சாப்பிட்டுட்டு நல்லா இருந்தால் வீட்டுக்கு போங்க, இல்லைன்னா இங்கே அட்மிட் ஆகிடுங்க. ஓகேங்களா? உனக்கெல்லாம் எவ்வளோ தூரம் கொழுப்பு இருக்குங்கிற நினச்சிக்கோ. சரி, ஓகே, பாய். அடுத்து இன்னொரு ரெசிபியில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். ஓகே, பாய் மக்கள்.